ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1249 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு ஆதித்தமிழகத்தின் அந்தணர்கள் கேரளத்தில் தமிழ். முந்தைய நாளின் தொடர்ச்சி. மலையாள கதை இத்தனை சொன்னதால் இன்னும் கொஞ்சமும் சொல்லிவிடுகிறேன். மலையாள பாஷை பிறந்த பிற்பாடு தமிழ்நாட்டு பிராமணர்கள் சில காரணங்களுக்காக அங்கே குடியேறினார்கள். ரொம்ப உள்ளே சிரமப்பட்டு கொண்டு போகாமல் அந்த எல்லைக்குள் போய் கொஞ்ச தூரத்திலேயே செட்டில் ஆனார்கள். 2 வழிகள் அங்கே போவதற்கு. 2 வழியாகவும் போனார்கள். ஒன்றில் கோயம்புத்தூர் வழியாக போய் பாலக்காட்டில் குடியேறினார்கள். இன்னொன்றில் தென்காசி செங்கோட்டை தாண்டி திருவனந்தபுர பக்கங்களுக்கு போய் தங்கினார்கள். இவர்கள் நம்பூதிரிகள் இல்லை. ஆதியில் குடியேற்றப்பட்ட நம்பூதிரி வம்சத்தினர் நடுவில் தமிழ் பேசி இருந்தாலும் பிறகு மலையாள பாஷைக்காரராக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது நான் சொன்னவர்கள் மலையாளம் உண்டான பிறகு அங்கே குடியேறி இன்றைக்கும் தமிழையே தாய் பாஷையாக கொண்டிருப்பவர்கள். சூழ்நிலையின் இன்ஃப்ளூயன்ஸால் அவர்களுடைய தமிழ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உச்சரிப்பில் மலையாள பிராசம் கலந்திருக்கும். மெயின்லேண்டுக்கு போக்குவரத்து தொடர்பு இல்லாமல் அந்த தேசம் தனி மரபோடு உருவாயிற்று என்று சொல்லும் பொழுது ஒன்றை மறந்துவிடக்கூடாது. தனி மரபு என்றதால் பாரத சமய கலாச்சாரத்துக்கு வித்தியாசமானது என்று நினைத்துவிடக்கூடாது. வேத நெறி என்ற ஒரே நதியின் ஓட்டத்தில் சைவம், வைஷ்ணவம், சாக்தம் என்று பல துறைகள் இருப்பது போல, பின்குறிப்பு, வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்ற சேக்கிழாரின் வாக்கை நினைவு கூர்ந்து பேசுகிறார்கள் ஸ்ரீசரணர்கள் என்பது தெளிவு. பாரத கலாச்சாரம் என்ற பொதுவான கங்கையில் ஒரு கட்டமாக இருப்பதுதான் மலையாள மரபு. இன்னும் தமிழ் மரபு, வங்காள மரபு, காஷ்மீரி மரபு எல்லாமுமே. பாரத கலாச்சாரத்தை வேறாக கொண்டுதான் வேறு வேறு கிளைகளாக இவை மலையாள மரபும் தான் உருவாகியுள்ளன. மெயின்லேண்டில் இருந்த பிராமணர்களைத்தானே ஆதிக்குடிகளாக அங்கே பரசுராமர் அமர்த்தினார். பாரத தேசத்தின் வேதம், புராணம், கோயில், குளம் ஆகியவற்றைத்தானே அங்கேயும் நாட்டினார். அப்புறம் போனவர்களும் இங்கே உள்ள தமிழ் ஜனங்கள்தானே. அதனால் பாரத கலாச்சாரத்தில்தான் அது ஒட்டி கொண்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பாக்கி பாரத தேசம் பூராவும் சனாதன சமய கலாச்சாரத்தை பறிகொடுத்து கொண்டு புதிய வழிகளில் இழுபட்ட போதும் கூட மலையாள தேசம்தான் மலைக்கு மறுபக்கம் அந்த கலாச்சாரத்தை காபந்தாக காப்பாற்றி கொண்டிருந்தது. அதனாலேயே ஆச்சாரியாள் அவதாரமும் அங்கேயே நிகழ்ந்தது. பிற்காலத்தில் இதற்கு நேர் எதிராக நடந்ததையும் சொல்ல வேண்டும். மலையாளத்துக்கு கிழக்கே மலை தொடரானதால் உள்நாட்டு மாறுதல்களும் புரட்சிகளும் அதை அவ்வளவாக பாதிக்கவில்லை என்றால், அதற்கு மேற்கே என்ன இருக்கிறது? சமுத்திரம். அதனால் என்னவாயிற்றென்றால், மேற்கு நாடுகளிலிருந்து இதர மதஸ்தர்கள் சமுத்திர மார்க்கமாக வர ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர்கள் நம் தேசத்தில் அடியெடுத்து வைத்தது மலையாள கரையில்தான். ஏற்றுமதி வியாபாரத்தில் கொழிக்கும்படியாக அங்கே ஏலக்காய், மிளகு, தேக்கு, சந்தனக்கட்டை எல்லாம் அபரிமிதமாக கிடைத்ததால் அவர்கள் அங்கேயே தங்கிவிடுவதும் வழக்கமாக ஆயிற்று. யூதர்களிலிருந்து கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் எல்லோருக்கும் மலையாளம் தாய் வீடாக மாறியது. அவர்களுடைய மதங்களும் அதோடு கூட அங்கேயே அதிகமாக பிரச்சாரமாயிற்று. உள்நாட்டு அவைதீக மதங்களின் பாதிப்புக்கு அதிகம் ஆளாகாத பிரதேசமே இப்படி வெளிநாட்டு மதங்களுக்கு நிறைய இடம் கொடுப்பதாக ஆயிற்று. வேடிக்கையாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். வெளிநாட்டு மதங்களை மலையாள நாட்டினர் ஏற்றுக்கொண்டாலும் இந்து மதம் என்று வரும்பொழுது அங்கே நம்முடைய ஆச்சாரியாளுக்கு பிறகு அவருடைய சம்பிரதாயம் தவிர மற்ற எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களில் வைஷ்ணவ மதத்தையோ மத்வ மதத்தையோ பின்பற்றுபவர்கள் கிடையாது. பத்மநாப சுவாமி கோயிலானாலும் சரி, குருவாயூரப்பன் கோயிலானாலும் சரி, அங்கே எல்லாமும் ஸ்ரீ வைஷ்ணவ பட்டாச்சாரியார்கள் பூஜை பண்ணுவது இல்லை என்று பார்க்கிறோம் அல்லவா. ஆச்சாரியால் தங்கள் தேசத்தை தேடி வந்து அவதாரம் பண்ணினார் என்ற பக்தி அபிமானம். சமீப காலத்தில் போக்குவரத்து சாதனங்கள், இங்கிலீஷ் படிப்பு,
சயின்ஸ் எல்லாம் விருத்தியாக ஆரம்பித்த பிறகு ஒதுங்கியிருந்த மலையாள ஜனங்கள் ஒரேடியாக வெளியே வந்து தேசம் பூராவும் பரவ ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே ஜன சங்கியையும் பெருகிக்கொண்டே போனது ஒரு முக்கிய காரணம். இப்பொழுது வர வர நம்முடைய தேசம் பூராவில் மட்டுமல்லாமல் அந்நிய தேசங்களுக்கும் அவர்களே ஏராளமாக போகிறார்கள். கௌரவம் பார்க்காத உழைப்பு மனப்பான்மையும் தொழில் சாமர்த்தியமும் இருப்பதால் எடுபிடி வேலை, டீக்கடை இவற்றுக்கும் வருகிறார்கள். படிப்பும் அறிவும் இருப்பதால் பெரிய பெரிய பதவிகளுக்கும் வருகிறார்கள். சர்வஜரான ஆச்சாரியால் அவதரித்த பிரதேசத்தை சேர்ந்த அவர்களே அப்போதிலிருந்து இப்போதும் லிட்ரஸியில் முதல் ஸ்தானம் வகித்து வருகிறார்கள். புது யுகத்திலே ஒரு பக்கம் பழமையான அத்தியனாதிகளை இன்னமும் காப்பாற்றுபவர்கள் அங்கேயே இருந்தாலும் அங்கேதான் இன்னொரு பக்கம் ரொம்ப புரட்சிகரமான மாறுதல்களும் ஏற்பட்டிருக்கின்றன. ஆலய பிரவேசத்திலிருந்து கம்யூனிஸ்ட் ராஜ்யம் வரை அநேகம் அங்கேதான் அங்குரார்ப்பணம் ஆகியிருக்கிறது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.